மணி அண்ணி ரெடியா? நீ ரெடினா நீ ரெடி தானே ராக்கெட்டு? அட பண்ணி அதை கேட்கல, பிளான் ரெடியான்னு கேட்டேன். ஓ அதை என் தெலுங்குல கேட்ட ராக்கெட்டு. எல்லா டீட்டெயிலும் தரவா செக் பண்ணியாச்சு. சிட்டிக்கு அவுட்டர்ல பூர்வீக சொத்து, 100 வருஷ பழைய பங்களா, எதுக்கு இருக்குன்னே தெரியாம 20 ரூம். இன்னைக்கு டேட்டுக்கு வித்தா செம்ம காசு. இந்த சொத்தை ஃபுல்லா அனுபவிக்கிறது அந்த பரம்பரையோட கடைசி வாரிசு, பேரு அரவிந்த். சின்ன வயசுல ஒரு சின்ன விபத்து, அதுல அவங்க அப்பா அம்மா ஸ்பாட் அவுட். இப்ப அவன் தனியா தான் இருக்கான். யாருக்கும் இவனை சுத்தமா பிடிக்காது, இவனுக்கு எவனையுமே பிடிக்காது. சிம்பிளா சொன்னா அனாதை பையன். இந்த அரவிந்தோட உலகம்னு பார்த்தா மொத்தம் 2 பேர் தான். ஒன்னு கார்த்திக். கார்த்திக் ஒரு கேன்சர் பேஷண்ட். ஃபைனல் ஸ்டேஜ்ல தான் அவனுக்கு கேன்சர் இருக்குங்கிறதே தெரிஞ்சது. தன்ன மாதிரியே கார்த்திக்கும் ஒரு அனாதைங்கிறதுனாலே என்னமோ அரவிந்துக்கு கார்த்திகை ரொம்ப பிடிக்கும். விக்ரம் மாதிரி இருந்தவனுக்கு விக்ரமன் படத்துல வர மாதிரி ஒரு டோலி கிடைச்சா பாரு. அரவிந்தோட காலேஜ் மேட் கேன்சர் குழந்தைகளுக்காக சொந்தமா என்ஜிஓ வச்சு நடத்திட்டு இருக்கான். பார்வை இம்ப்ரெஸ் பண்றேன்னு இந்த பரதேசி மொத்த சொத்தையும் அந்த என்ஜிஓக்கு எழுதி வைக்க போறான். பிளான் ரொம்ப சிம்பிள் தான். பையன் சோலவா இருக்கான். நம்ம பிளான் போட்டு தூக்கி அவனை கடத்தி மிரட்டி சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு நம்ம டாக்டரை வச்சு ஊசியை போட்டு வடநாட்டுல பைத்தியமா சுத்தோட்டன்னு வையேன், கேட்க ஒரு நாய் இருக்க மாட்டான். முதல்ல அந்த வீட்டுல நாய் இருக்கான்னு செக் பண்ணியா? ஐயோ மறந்துட்டேன் ராக்கெட்டு. நாயே முதல்ல அதெல்லடா செக் பண்ணிருக்கணும். சரி, அந்த ஏரியால போலீஸ் எத்தனை மணிக்கு ரவுண்ட்ஸ் போவாங்கன்னு விசாரிச்சியா? இந்த இப்பவே கேட்டுறேன். சார் நரிக்குப்போ 4வது எப்ப ரவுண்ட்ஸ் போவீங்க? நைட் 7:30 மணிக்கு போவோம். எதுக்குடா கேக்குற? சொல்ல மாட்டேன். யார் சார் இவனுங்க? இவனுங்களா சரியான அரை மெண்டலுங்க சார். நேற்று லைட்டு ஒரு வீட்டுல போயிட்டு நகையை திருடிக்கிறானுங்க. என்னது இது? இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ எவ்வளவு தெரியுமா? 25,000 ரூபாய். ஷேர் ஆட்டோ ஓட்டவே, ஸ்கெட்ச் போட்டவே, பூட்ட ஓட்டவே, மாஸ்க் தச்சவே, எவ்வளவு டெக்னீஷியன்ஸ் இதுல இன்வால்வ் தெரியுமா? அதுக்கு என்னடா பிரச்சனை இப்போ? என்ன பிரச்சனையா? இது எவ்வளவு கஷ்டப்பட்டு அடிச்சிடும் தெரியுமா? பூராவே கவரிங் தாங்க. அந்த ஓனர் கூப்பிட்டு என்னன்னு விசாரிக்கிறீங்க? அதான் ஓனர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டானுங்க. 4 தட்டியே உள்ள வச்சுக்கிறேன். ஸ்டேஷனுக்கு கூகுள் ரிவ்யூலாம் கொடுத்துறானுங்கப்பா. பிரபல போலி திருடர்கள் இன்று விடுதலை. இவர்கள் கவரிங் நகையையும் திருடுவதால் கவனமாக இருக்கும்படி போலீசார் மக்களுக்கு எச்சரிக்கை. போன வருஷம் என்னோட பர்த்டே அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அப்பல இருந்து கேட்டுட்டு இருக்கேன், நீங்க உங்க முகத்தை காட்டவே மாட்டீங்க அங்கிள். ஆனா உங்க முகம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியுமே. எப்படி இருக்கும்? சர்ப்ரைஸ். ஏய் கார்த்திக், ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கடா. ஆனா நான் இதை விட அழகா இருப்பேனே. ஏமாந்தீங்களா? என் முகத்தை யாருக்குமே பிடிக்காதுல்ல. நீ வேணா மனசு போட்டு குழப்பிக்காத. நீ வேணா பாரு, கார்த்திகே வந்து உன்கிட்ட பேசுவான். ஜஸ்ட் டோன்ட் வரி. ஏன்னா உன் மனசு அவ்வளோ அழகு. பாரு, எனக்கு யாருமே இல்லைன்னு நினச்சப்போ ஆறுதலாக நீ வந்த. என் அப்பா அம்மாவே உன் உருவத்தில் திரும்பி வந்த மாதிரி நினச்சேன். நீ என் வாழ்க்கை ஃபுல்லாக வரணும் பாரு. நான் உன்னை ரியலி லவ் பண்ணுறேன் பாரு. உன் வாழ்க்கை ஃபுல்லாக வரத்துக்கு லவராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். நல்லா தெரியும் உனக்கு என்னை பற்றி. என் காதலை உன்கிட்ட சொன்னப்போ உன் முடிவை நீ சொல்லிட்டேன். ஆனால் முன்ன மாதிரி என்னால் நார்மலாக இருக்க முடியல பாரு. பழைய தனிமையை திரும்பி உணர்றேன் பாரு. வர்ற 28ஆம் தேதி நைட்டு 8 மணி வரைக்கும் தான் உனக்கு டைம். உன் கால்க்காக வெயிட் பண்ணணும். நீ கால் பண்ணல.